இது போலீஸா பண்ணுச்சு? நீங்கள் சொன்னீங்களா போலீஸ் எல்லாம் சேர்ந்து சதி பண்ணாங்க. என்ன இதெல்லாம் யார் பண்ணா? உங்கள் அப்பா தான் ஹீரோ, அது தெரியுமா உங்களுக்கு? இவனை ஹீரோ ஆக்குறதுக்கு அவங்க அப்பா பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏங்க எவனாவது வந்து உச்சநீதிமன்றம் பொட்டுந்தான் பொட்டுச்சான். அவன் சொல்கிறார் ஸ்டாலின் நக்கல் சினிமா கிடையாது, நக்கல் நையாண்டி. நக்கல் நையாண்டி பேசுகிற கலைஞரே வந்து நக்கல் பண்ணுவார். சக்கையர் இருக்கும் அவர்கிட்ட. பயம் லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. கரிஸ்மா இருக்குண்ணா. ஏங்க எம்ஜிஆர் எனக்கு எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் கட்சி கிடையாது. அதாவது கால் சூஸ் ஆக மாட்டாங்க. முடிச்சு போடலைன்னு அவன் சொல்லவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரெண்டு பேர் சாட்சியம் இருக்குது. நான் கதை கட்டலை. அந்த யாரெல்லாம் போராடணும் இவனோட போராட வேண்டியது வரீங்கல்ல. அந்த பஸ்ஸில் ஒரு 2 பேர் விழுகிறான்ல, 4 பேர். அது என்ன, அது எப்படிங்க, அது எப்படி எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. ரசிகர்களை அவன் தெய்வம் போல பாதிச்சான். இப்பெல்லாம் வந்து சாக கொடுக்கலாம் கிடையாது, மரியாதையாக நடிக்க போகலாம். ஆமாம், அதான் 200 கோடி வெயிட் பண்ணுதில்ல. நான் 200 கோடி விட்டு வந்தேன். நான் நிறைய பேர் சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க, ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி. அதாவது இவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மா இவர்கிட்ட இருக்கு, கம்பேஷன் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அது வந்து மக்கள் மத்தியிலையும் சொன்னீங்க. நந்தினி நந்தினி அம்மா சொல்லுதா இல்லை யார் சொல்றா? இல்லை சார், சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் சனியனை பார்க்கறது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் கேட்குறோம். என்ன கரிஸ்மா இருக்குண்ணா? கரிஸ்மா ஏங்க எம்ஜிஆர் எனக்கு எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் கட்சி கிடையாதுங்க, ஏடிஎம்கே கிடையாது. அதனால கால் தூசி ஆக மாட்டாங்க. அவன் கால் தூசி ஆக மாட்டாங்க. ஏங்க அந்த ஆள் திமுக ஆரம்ப கட்டத்திலேருந்து இருக்கிறாங்க. ஆள் அவன் எவ்வளோ வேலை பார்த்து வந்திருக்கான் கட்சிக்காக, எவ்வளோ உழைச்சி. நீங்கள் பழைய படங்கள்லாம் கருப்பு வெள்ளை படத்தை பாருங்கள். என்ன 3 எழுத்தில் ஒரு மூச்சு இருக்கும், அந்த பாட்டெல்லாம் கேளுங்க. படமே அவன் அர்ப்பணிப்போடு பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி பப்ளிக்கில் அவர் நடந்துக்கிற விதமே ஒரு தனிங்க. அதனால சாதாரணமாக கிடையாது. அதான் ஒரு உதாரணம் சொன்னேன். 1980 தூத்துக்குடியில் லூர்தம்மாள் தேட்டர்னு ஒரு தேட்டர். அது வந்து இந்த தேட்டர் டூரிங் டாக்ஸ். அது தீப்பத்தி எரியுது. தீப்பத்தி எரியுதுன்னா 300 பேர் காயப்படுறாங்க, 150 பேர் இறந்து போயிடறாங்க. பெண்களே வந்து ஆடை எரிஞ்சதுன்னு அவங்க வந்து நிர்வாணமாக வர அந்த ஓடியார வெக்கப்பட்டு மறுபடியும் தீயில போய் விழுந்ததுலாம் சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் மொத்தம். ஏன்னா அவ்வளவு மானத்தோடு நம்ம வாழ்ந்தோம். அடுத்த நிமிஷம் அவர் ஸ்பாட்டில் இருக்கார். யார்? எம்ஜிஆர். ஆமாம், ஸ்பாட்டில் இருந்து பாதிக்கப்பட்டவங்க அந்த இறுதிச் சடங்கில் கலந்துக்கிட்டு, பாதிக்கப்பட்டவங்க லோக்கலில் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அங்கேருந்து மதுரைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ஒருத்தன் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருத்தன் காப்பாற்றுறதுக்காக அவன் வந்து உடம்பு கருகிடுச்சு. அவனை போய் கட்டி தழுவி அவனை தழுவி அவனுக்கு உதவித்தொகை கொடுத்து, இறந்தவங்க வீடு எல்லாருக்கும் அப்பயே உதவித்தொகை கொடுத்துட்டு ஸ்பாட்லேருந்து வந்தவங்க அந்த ஆள். நான் ஒரு 80 நடந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடினவங்க கிடையாதுங்க. நீங்கள் ரெண்டாவதுங்க, அந்த ஆள் வந்துங்க அடித்தட்டு மக்கள் வந்து படுற அவஸ்தையை பார்த்து அவங்களுக்கு தேவை ஒன்றும் இல்லை, காலில் செருப்பு கொடுத்தாரு ஒரு காலத்தில். அந்த ஆள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு செருப்புலாம் கொடுத்தவர் அவர். அப்போ அவன் உணர்ந்ததுனால தானே. காமராஜர் வந்து மதிய உணவு கொண்டு வர்றாரு, இவர் அதை சத்துணவாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் இப்போ பல மாற்றங்கள் வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்போது இப்படிலாம் ஒருத்தன் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு ஆள். யார்? அந்த ரசிகர்களை அவன் தெய்வம் போல் பாதிச்சான். இப்போல்லாம் வந்து சாக கொடுத்துலாம் கிடையாது. அதனால் நீங்கள் அவர் கால் தூசி கூட இந்த ஆள் வரமாட்டான். நீங்கள் கரிசிமாவா வெங்காயமா, அந்த வெங்காயமாலாம் கிடையாது. நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதான். நான் ஏன் இவ்வளோ வருத்தமாக சொல்கிறேன்னா, இத்தனை நாளும் இன்னமும் கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வராமல் ஒருத்தர் இருக்கான். அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? பயம், லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. ரெண்டாவது மனிதாபிமானமே கொஞ்சம் கூட கிடையாது. அதான் இதெல்லாம் மனிதாபிமானம் இருக்கும்.
ஹியூமனிட்டின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஹியூமனிட்டி நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா பாருங்கள், ஒரு 20 லட்ச ரூபாய் திருப்பி தரனா யோசிச்சு பாருங்களேன். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னும் பெரிய வசதியான பொம்பளை கிடையாது. புருஷன் செத்துட்டான். அது 20 ரூபாயை தூக்கி 20 லட்ச ரூபா சாதாரண இன்னும் எவ்வளவு அவன் இதில் சொன்ன ப்ராமிஸ்லாம் எவ்வளவு, வாழ்நாள் பூரா உங்களுக்கு வீட்டில் காடாத்து கர்மாந்திரம் கல்யாணம் படிப்பு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்னா எவ்வளோ வசதி. இதை பூரா விட்டு கொடுக்குது, விட்டுட்டு அது தூக்கி எறியுது. புரியுதா உங்களுக்கு? இந்த உணர்வுக்கு நீ அவனால் பதில் சொல்ல முடியாது. இதுதான் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு தான் இருக்குல்ல, இது இதுதான். அவன் என்ன நினைக்கிறாங்க, இந்த சோசியல் மீடியாவும் இந்த கொஞ்சம் பேர் தலைவர் நீங்கள் சொன்ன கரிஷ்மா இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கான். அது ஒரு கிடையாது. எனக்கு ரொம்ப வருத்தம். அதாவது நான் சொல்லுவேன், டே யாரெல்லாம் போராடணும், இவனோட போராட வேண்டிய பூச்சாடா இப்போ அப்படின்னு பத்திரிக்கை ஆரம்பிச்சுங்க. நான் வாஜ்பாய் என் பத்திரிக்கைலேருந்து என் தம்பி ஒருத்தர் பிரகாஷ்னு பிரதமராக இருந்த ஃபஸ்ட்டு வார இதழ் பத்திரிக்கையை போய் பிரதமராக பேட்டி எடுத்து வந்தேன். அப்போ ரைட்டா, அந்த வரலாறுலாம் இருக்கிற ஒரு பத்திரிக்கை. இவனோட போய் நான் சொன்னேன்ல, இன்னைக்கு இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பொள்ளாச்சியில் 9 பேர் ஆயில் கொடுத்தாங்க தெரியுமா? அது ஹீரோவே நக்கீரன் தான். நாம வெளியே கொண்டு வந்தது தான் அது. துப்பாக்கி சூடு சொன்னாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கேள்விப்பட்டிருப்பீங்க. 13 பேர் கொண்டது. 13 பேர் கொண்டதை யார் யாரை எப்படி கொண்டாங்க, துப்பாக்கி எப்படி எடுத்து போனாங்கிறத போட்டு ஆதாரத்தோடு கொடுத்தது நம்ம தான். இப்படி வரலாறுலாம் அவ்வளோ விஷயத்தை படைச்சிட்டு கடைசியில் அந்த இவனை பற்றி அரசியல் நம்ம எழுத வேண்டியது போச்சாடான்னு நமக்கு தான் வெக்கமாக இருக்கு. ரொம்ப வெக்கம். அப்படி உண்மையிலே வருத்தம். விஜய்ங்கிற ஒருத்தர் நடிகர். நான் நடிகராகவும் அப்போ அவங்க அப்பா தான் ஹீரோ. அது தெரியுமா உங்களுக்கு? இவனை ஹீரோ ஆக்குறதுக்கு அவங்க அப்பா பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என்கிட்டலாம் வந்திருக்காரு. நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் அவங்க அப்பா இவனை பெரிய ஆள் ஆக்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், என்னை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும். நீ 41 பேர் சாவுக்கு பிறகும் ஒரு மனுஷன் திருந்துவான்னு சொல்லுவாங்கல்ல, அது மறுபடியும் மைனஸில் போனால் என்ன இருக்கும்? நீங்கள் வர சொல்லி எனக்கு இந்த ஹோட்டலில் வர சொல்லி கேட்டாங்க பாருங்கள், சட்டம்னு ஒன்று என் கையில் இருந்ததுன்னா வேறு மாதிரி ஆக்கியிருப்பேன். இவங்கெல்லாம் அப்படியே பாவம் வாழ்ந்துருவான் போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. 2026 யாருடைய ஆட்சியாக இருக்கும் சார்? இன்னும் இருக்கு, காலம் இருக்குல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிலவரத்தில் டிஎம்கேக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஆனால் இன்னும் இதுக்கப்புறம் பிஜேபி ஒன்று பண்ணும், இதெல்லாம் இருக்குல்ல, என்னென்னமோ பண்ணும். சார் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க என் கையில் மட்டும் சட்டம் இருந்தால் வேற மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சார் நீங்கள் இப்போ ஓகே ஒரு நாள் சிஎம் அப்படின்னா நடக்கிறது சார், நடக்கிறது இல்லை, ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन தான் இது. எனக்குலாம் அப்படிலாம் ஆசை கிடையாது. நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ராஜ்யசபா சீட்டு வேணான்ட்டேன், எம்எல்ஏவாக இருக்க வேணான்ட்டேன். எனக்கு எந்த ஒரு பெரிய பதவியும் நான் இது வரைக்கும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டே வருவேன். இன்றைக்கி சொல்கிறேன், இது வரைக்கும் 28-30 படத்துக்கு மேலே நடிக்க விட்டாங்க. எனக்கு வேலை நக்கியிருந்தாண்டா எனக்கு நடிப்பு இல்லைன்னு உட்காந்துருக்கேன். புரியுதா? இவ்வளவும் ஏன்னா எனக்கு தலைக்கு மேலே 1000 கத்தி தொங்கும். நான் இதுலேருந்து வெளியே வரணுன்னா இதில் நான் இருந்து போராடணும்னு நினைக்கிறவன். ஆனால் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன், ஒரு நாள் அப்படின்னா இதுக்கு தண்டிச்சிருவேன். இப்போ டிவிக்கு அவரோட விஜயோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தலைவரோட பேச்சுகள்லாம் பார்த்துருப்பீங்க, மேடை பேச்சுகள்லாம். இவருடைய பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? எப்படி அது அது பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? -5. ஏங்க எவனாவது உச்ச நீதிமன்றம்னா கொட்டுன்னா கொட்டுச்சான் அவன் சொல்கிறார். அது யார்? முதல்ல சினிமா கிடையாது, இது சினிமா கிடையாது. அந்த ஸ்டாலின் நக்கல் அப்படிலாம் இது சினிமா கிடையாது. அது நக்கல் நையாண்டிக்கலாம். நக்கல் நையாண்டி பேசுகிற கலைஞரே நக்கல் பண்ணுவார். ஆனால் சட்டையர் இருக்கும் அவர்கிட்ட. இது எல்லாத்தையும் அதான் எல்லாரும் சொல்றாங்க அது எழுதி கொடுத்த பேச்சு, அது யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்கட்டுங்க. ஆனால் இட்ஸ் நாட் அ லீடர். ஒரு நடிகர், அவர் கீழே ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளோதான். ரசிகர்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரசிகர்கள் இப்போ தான் மோசமான உதாரணம்னா, நாங்கள் என் பிள்ளை செத்தா கூட பரவாயில்லைங்க, அது கூட எனக்கு பெருசாக தெரியல, நான் அவர்கிட்ட இருந்து பார்த்தேன்னு சொல்கிற அளவுக்கு
முட்டாள்தனமான ரசிகர்களை வச்சிருக்கிற ஒரு ஒரு நடிகர், அவ்வளோதான். மற்றபடி எந்த மார்க்கும் பாஸ் மார்க் இல்லை, எந்த மார்க்கும் போட மாட்டேன், மார்க்கே கிடையாது. நான் வந்து வெறுப்பில் சொல்லலாங்க, எனக்கு இன்னும் அந்த 41 பேர் அவன் என்ன சொல்கிறாங்க, 5 இடத்துல நாங்கள் நல்லா தானே பண்ணோம், 6வது தானங்க இப்படி ஆச்சுங்கிறான். சரி, இப்போ 5 இடத்துலையும் இல்ல இப்போ வரைக்குமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலீஸ் மேலயும் இல்ல டிஎம்கே மேலயும் தான் அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இப்போ நீங்க வந்து இதுல யாருடைய அஜாக்கிரதை அப்படின்னு நீங்க சொல்றீங்க? விஜயோட அஜாக்கிரதைங்க, அது மட்டுமே தான். ஆமாங்க. ஏங்க போலீஸு என்ன முட்டாள்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துங்க, போலீஸு நான் என்றைக்கும் போலீஸ் சப்போர்ட்டரே கிடையாது. இப்போ நான் கோவை விஷயத்தில் போலீஸ் தானே சொல்கிறேன், போலீஸ் தானே தப்பு பண்ணுச்சுன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல போலீஸுங்க, நீங்கள் எவ்வளோ பேரா கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னது 10,000 சொல்கிறான். அவன் நல்லா சொல்கிறாரு, அந்த எஸ்பி சொன்னார், ஒரு வாரம் முன்னாடி நடந்த இபிஎஸ் அதே இடத்துல 13,000 18,000 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்க்கிங்க்கு நாங்கள் ஒரு இடம் கொடுத்தோம், அந்த பார்க்கிங்கில் தான் வண்டியெலாம் நிறுத்தினாங்க, நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்த இவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இதே மாதிரி தான் 10,000 வருவான்னு சொல்கிறான். இப்போ ஒருத்தன் சொல்கிறான், ஒரு மறந்து கேட்டவன் ஒருத்தன் பேசினானே, என்ன சொன்னான், ஆமாம் நாங்கள் வரோம், நீங்கள் உள்துறை நீங்கள் தானங்க பார்க்கணும், இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்கங்கிறான். அந்த வெங்காயம் தான் அவன் தான் சொல்கிறேன், ரிசைன் பண்ணிட்டு போங்கங்கிறான். அண்டடே, நீ ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்க ஒரு எதுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குது, எதுக்கும் ஒரு அளவுகோல் இருக்குங்க. இவ்வளோ பேர் வருவோம் சொல்லணுமா இல்லையாங்க? சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அதுக்கு கட்டுப்படுத்தானாங்க நீங்கள் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நம்ம 10,000 பேருக்கு தான் அந்த போலீஸ் அலாட் பண்ணியிருக்காங்கிறீங்க. ஸோ அவங்க மட்டும் தான் அங்கே இருந்து. ஆமாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே இபிஎஸ் இதை இத்தனை போலீஸ் இல்லை, அவன் 165 போலீஸை வச்சு சமாளிச்சிருக்காங்க. இது இபிஎஸ் கூட்டத்தை 162 போலீஸ் தானே, ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து ஒரு படம் நடிச்சாருங்க, இப்போ ஒரு படம் வந்தது இல்லைங்க, வீரதீர சூரன். அது வந்து அவருக்கு என்ன பண்ணிட்டார், லோக்கலில் ஒரு தேட்டரில் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு வந்துட்டாரான் திடீர்னு. இவங்க சரி என்னடா திடீர்னு சொல்லிட்டீங்கன்னா, உடனே 60 போலீஸ் தான் பாதுகாப்பு, இதே மாதிரி 12,000 பேர் 15,000 பேர் கூடியிருக்காங்க. அவன் அந்த தேட்டரில் பார்த்துட்டு தானே போயிருக்கான், நீட்டாக பார்த்துட்டு, ஆனால் நான் படம் பார்த்துட்டு நான் அப்படி போயிடுறேன்னு அப்படின்னா, நீட்டாக அது படம்லாம் இருக்கேன், அது அந்த ஊரில் ஒரு தேட்டரில் வந்து பார்த்துட்டு போயிருக்கான். அப்போ அவருக்கு வந்து 60 போலீஸ் தான் தந்துருக்காங்க. அது அந்த இது போயிருக்கு. ரெண்டாவது இது, அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க, அது மாதிரி ஒரு எஸ்டிமேட் வச்சு தான் அவ்வளோதானங்க வரும். அப்போ இவங்க என்னென்னா 600 போலீஸ் கொண்டு வந்திருக்காங்க சுற்றி எல்லாம். ஏன்னா நாமக்கல்லில் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு, நாமக்கல்லில் இருந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு, மொத்த போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்க மொத்த போலீஸையும் எல்லா ஸ்டேஷன்லையும் கூடாரத்தை காலி பண்ணி கொண்டு வந்தாச்சு. 600 போலீஸ் இருக்குது. நீங்கள் போலீஸ் மேலே எப்படி குறை சொல்லுவீங்க? இவங்களாம் சொல்கிறான், போலீஸ் எப்படிங்க ஹியூமன் செயின் போட்டுங்க யாரையும் வெளியே விடாமல் நீங்கள் ஏன் பண்ணீங்க? நான் இது கேட்குறதுக்கு இந்த கேள்விக்கு பதிலே சொல்லாங்க. 12 மணிக்கு வரதா அந்த புஷியானதா கிஷியானதா அந்த ஆள் சொல்லி போகிறான், அந்த ஒரு ட்விட்டரில் ஏதோ போட்டான்ல, அவன் போட்டான். 12 மணினா 11 மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. 5 மணி இருக்குமா, 5 மணிக்கு ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்கு. நான் வந்து இல்லைங்க நான் போகிறேன், என் பிள்ளைய ஒத்தையில் விட்டுட்டு வந்திருக்கேன்னா, ஆனால் பின்னாடி செயின் போட்டுக்கிட்டாங்களாம், யாரும் வெளியே போக விடாமல். 2 பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம், யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்கு இன்னும் பதிலே சொல்லலை, ஹியூமன் செயின் போடலைன்னு அவன் சொல்லவே இல்லையே இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அவங்க. ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 2 பேர் சாட்சியம் இருக்குது, நான் கதை கட்டலை. ஒரு அம்மா வந்து அந்த மத்திய குழு வந்தது இல்லையா, அந்த குழுவில் ஒரு அம்மா வந்து அப்போ இவர் ஆடு ஒருத்தர் கூடயே டிரான்ஸ்லேட் பண்ணுவார் ஒருத்தர், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணையில் அந்த அம்மா சொல்லும், சார் முன்னையும் போக முடியல சார், பின்னையும் போக முடியல சார், பின்னாடி வந்து எங்கள் போடாமல் தடுத்துட்டாங்க சார், தடுத்துட்டாங்கன்னு சொல்லுதில்ல. இவர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவார் நம்மால். யார் ஏமாமாள், அந்த ஒரு கிழவி அம்மா வந்துச்சுல அந்த அம்மாவுக்கு, இந்த பக்கம் போங்க
முக்தார் ஒரு ஒரு யூடியூபர், அவர் வந்து ஆஸ்பத்திரியில் போய் இன்டர்வியூ எடுப்பார். அதில் ஒரு அம்மா சொல்லும், சார் பின்னாடி நான் 5:10 இருக்கும், 5 மணி இருக்கும், நான் போகிறேன்னு சொன்னேன், வெளியே போகலான்னா எங்களை விடவே மாட்டேன்ட்டாங்க சார், சங்கிலி போட்டு எங்களை உள்ளேருந்து வெளியே. டிவிக்கேயாளர்களே பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏன் போட்டிங்கன்னு கேட்குறேன். அப்போ இதுதாங்க அந்த பணநாயகன் சனநாயகன் பெண்ணநாயகன் எடுத்தாங்கல்ல, அதுக்கு அவங்க இந்த கூட்டத்தை காமிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன் டிலே பண்ணா கூட்டம் கூடட்டும், அவங்களுக்கு ஒரு கூட்டம் வேண்டியிருக்கு, அதுக்கான ஏற்பாடு தாங்க. சரி, அப்பயும் சொல்கிறான் டிஎஸ்பி, வேணாம் சார் அங்கே போயிடாதீங்க சார், இங்கே போடலாம், அங்கே தான் போவோம், அப்படிதான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு தண்ணி, ஒரு நல்ல தண்ணி இருக்குது, இது வந்து இந்த தண்ணி இப்படி உள்ளே விட்டால் தண்ணி அப்படியே பிரியும்லங்க, அது மாதிரி தான் மக்கள் அப்படி தானேங்க நெளிஞ்சு கிழிஞ்சு. பொம்பளை பிள்ளைகளாம் என்ன பாடுபடுத்திருக்காங்க தெரியுமாங்க, வயசு பிள்ளைகளை, வெளியே பிள்ளைகளை சொல்லலை, பாவங்க. அதாவது வெளியே சொல்லாமல் 1000 பேர் வந்து உடல் நோயில் உடல் நோவுட்டு அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, வெளியே சொன்னால் வைக்க கேடு. இவ்வளவும் பண்ணிட்டு போலீஸ் தான் சதி. என்னடா சதி? விளக்கமாறு இவங்க தான் சொன்னாங்களா சைக்கிள் செயின் போட சொல்லி, இவங்க தான் சொன்னாங்களா 200 பைக்கு கூட்டுவாடா 50 காரை கூட்டுவாடான்னு சொல்லி, இவங்க தான் சொன்னாங்களா நீங்கள் வந்து செட்டரை க்ளோஸ் பண்ணி வாடா, லைட் ஆஃப் பண்ணி போலீஸை சொல்லிச்சு. எல்லாத்தையும் போலீஸ் தான் பண்ணிச்சுன்னா சரி. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்களா, இது வந்து ஒரு தலைவரா அவர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஹியூமன் செயின் போடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதற்கான ஒரு தலைவரா யாரை சொல்றீங்க? தலைவரா டிவிக்கோட தலைவரா வந்து விஜய் அவர்கள் தானே வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருப்பாங்க, என்னுடைய வந்து மாநாடு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நடந்த விழுப்புரத்துல நடந்த மாநாடுலாம் எல்லாமே வந்து ஸ்மூத்தா தான் போயிருக்கு. ஸ்மூத்தெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் பொய்யுங்க. விக்கிரவாண்டியில் 6 பேர் செத்துருக்காங்க, புரியுதா? 6 பேர் இன்னும் படம் இருக்குது. மதுரையில் 2 பேர் செத்துருக்கான், புரியுதா? திருச்சியில் மயங்கி விழுந்தவன் இந்த போஸ்ட்லாம் அடித்து ஓட்டிட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? திருச்சியில் செத்து போனவன் போஸ்ட் ஓட்டிட்டான், டே எங்களுக்கு எங்கடா காசுன்ட்டான். ஒரு அம்மா வேறு பேட்டி கொடுக்குது. அப்படியே கட் பண்ணி போனீங்கன்னா திருவாரூரில் 100-200 பேர் செத்துருக்க வேண்டிய ஒரே ஒரு வாட்ச்மேன் காப்பாற்றிருக்கான். நாகப்பட்டினம் போங்க, இதே கூட்டம், இதே என்னது இங்கிலீஷ் சொல்லுங்க, ஸ்டாம்பைடா, அந்த வெங்காயிட்டு அந்த இது நடந்திருக்கும், அதெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இவன் லக்குக்கு இவன் என்னென்னா பெரிய பெரிய சாவு நடக்காமல் வந்துச்சு. ஆனால் மயக்கம் திருச்சியில் எங்கங்க மதுரையில் 432 பேர் மயங்கிருக்கான்னு லிஸ்ட் இருக்குது. ஏங்க 432 எப்படா மயங்கினா, ஏன்டா மயங்கினா ஒருத்தன் போய் கேட்க மாட்டாங்க. நம்ம அதை போகிற போக்கில் கடந்துட்டோங்க அதை. ஆனால் நாங்கள் அட்டப்படம் பண்ணோம். இந்த ஒரு எருமாடு மாதிரி 2 பேர் ஒருத்தன் தூக்கி போடுவாங்க தெரியுமா, அதெல்லாம் ஜீரணிக்கிற ஒன்றாங்க. அது ஏன் எவனுக்கு கேள்வி கேட்கு? நாங்கள் மட்டும் அட்டப்படம் பண்ணோம். என்னடா நடக்குதுங்க? அந்த பையனே பேட்டி தானே சார் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த பையனை என்ன கொடுத்தான்? தூக்கி போட நல்லது நானா? வந்து அது இல்ல, 2 பேர் அவங்களுக்குள்ள 2 பேர் வந்துருச்சு. ஆனா 2 பேரும் தூக்கி போட்டிருக்காங்க. இந்த மூதேவி வேற இடத்துல, அந்த மூதேவி வேற இடத்துல. இது இல்லைன்னா பீதிங்கிற மூதேவி அவங்களுக்கு வந்து அவன் தூக்கி போட்டான்னா தூக்கி போட்டு மீச்சாலாம் அவங்க சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ண? ஆனா நம்ம அதை அனுமதிச்சிருக்க கூடாதுங்கிறேன் சார். நம்ம அனுமதிச்சிருக்கலாமா? கூடாதுல்ல. எப்படி இவ்வளோ காலம் எனக்கு தெரியும், நான் 45 வருஷம் ஆச்சு பத்திரிகை துறைக்கு வந்து. எவ்வளவோ கூட்டங்கள் பார்த்துருக்கோங்க, எவ்வளவோ ஆட்கள் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு எருமாடு மாதிரி 2 பேரை வச்சு ஒருத்தன் வர்றவனை தூக்கி தூர போடணும் இப்படிலாம் பார்க்கவே இல்லைங்க. அப்படி பார்த்த உடனே நீங்கள் பதற மாட்டீங்க, பார்க்குற நமக்கு பதறதுங்க. அதில் வர சைடில் கிரீஸ் போட்டு வச்சுட்டாங்க. ஏன் இது என்னது, ஒரு 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 தண்ணி ஒருத்தனால வர்ற விபரீதங்கள் எல்லாமே ஒத்தாளால் வந்த விபரீதம் எல்லாமே தான்கிற அகம்பாவம் கொடுத்த ஒருத்தனால வந்த இவ்வளவு நடந்திருக்குல்ல. 442 பேர் மயங்கி கிடக்கான். அவன் எவ்வளோ பேர் இருக்கானா இல்லையா எவனுக்கு ரெக்கார்டு கிடையாதுங்க, எவனுக்கு சொல்கிறதும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்தடுத்து வருது. சரி, நல்ல உதாரணமே நாமக்கல்லேருந்து வரீங்கல்ல, அந்த பஸ்ஸில் ஒரு 2 பேர் விழுகிறான்ல, 4 பேர். அது என்ன, அது எப்படிங்க, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சொல்லுங்கள். உங்கள் யூடியூப்பில் நீங்கள் உங்கள் சேனல்லேருந்து நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அதை அப்படியே கடந்து போயிடலாமா? அதுக்கு பதிலே சொல்லுங்கள் ஒருத்தன். இது என்ன போலீஸ் பண்ண வேலையாங்க, இல்லை அரசு பண்ண வேலையா, ஆட்சியாளர் பண்ண வேலையா? அவன் உட்காந்துருக்கிற பஸ்ஸு, அந்த இவன் வேற ஓட்டிக்கிட்டு
அப்படி பார்க்குறாங்க அவன், அந்த டிரைவரு விழுகிறான். பின்னாடி வேற கார் வருதுங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது பாருங்கள், ஸ்பீடும் பாருங்கள். ஒரு குறைஞ்சது 80லயாவது வந்திருப்பான். குறைஞ்சது 80ல் 100ல் தான் வந்திருக்கணும். வர்றான், ஏன்னு வரான், விழுகிறாங்க. அந்த முன்னாடி போனவன் எடுக்கிற அந்த விஷுவல் தான் இது. விழுந்த உடனே இவன் பதறி போய் இது விட்டுருக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் அந்த விஷுவல் வரல. அவன் என்ன ஆனா, நம்ம ஒரு ஒரு லாரியில் ஒரு ஒரு சைக்கிள்காரன் போய் விழுந்துட்டாலே, பேக் வீலில் விழுந்துட்டாலே வச்சுங்களேன், சட்டம் வந்து அதுக்கு வந்து தண்டிக்காது. ஆனால் அந்த டிரைவரே ஓடி போய் வண்டியை நிறுத்திட்டு போய் ஸ்டேஷனில் உட்காந்துருவான். பின் வீலில் தான் இருக்குது, கேஸ் கிடையாது. இவன் ஃப்ரண்ட் வீலு. பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவனெல்லாம் கைது பண்ணியிருக்கணுங்க. பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற யார்? விஜய் தானே இருந்தான். அப்போது டிரைவரு என்ன ஆனாங்க? இது வரைக்கும் எந்த கேள்வியும் எந்த இதில் சின்ன ஒரு என்ன என்ன இல்லை நியூஸ் வந்துச்சு. நான் தானே கத்திக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த என்ன சிஎஸ்ஆருங்கிறான்ல, எஃப்ஐஆருக்கு முன்னாடி சிஎஸ்ஆர், இந்த சனியை ஒன்றுமே இல்லை. லோக்கலில் இருக்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே, ஏதாவது ஸ்டேஷனில் ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் ஆச்சா, இல்லை ஏதாவது ஆஸ்பத்திரியில் 4 பேர் இப்படி கிடந்தாங்களா, அது வெள்ளை சட்டை போட்டு வந்திருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி எவனாவது வந்தானா ஒருத்தம் கூட போயிடல. இது போலீஸாக பண்ணுச்சு? நீங்கள் சொன்னீங்களே, போலீஸ் எல்லாம் சேர்ந்து சதி பண்ணாங்க. என்ன இதெல்லாம் யார் பண்ணா? ஆக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2 பேரை தூக்கி போடுவோம், அவன் செத்தாலும் பரவாயில்ல, பொழைச்சாலும் பரவாயில்ல. அவன் தேவாங்க மாதிரி தூக்கி போட்டான், ஒருத்தன் தொங்குவான், புரியுதா? அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்துருக்கான். மதுரையில் 442 பேர் மயக்கம். அப்புறம் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 பேர் மயங்கியிருக்காங்க. 6 பேர் ஹாஸ்பிட்டல், 5 பேர் ஹாஸ்பிட்டலைஸ். அதில் ஒருத்தன் சிசியூவில் இருக்கான் ஈரோட்டில். அவன்லாம் என்ன ஆனான்னு தெரியாது. இதெல்லாம் இவங்க சாதித்த ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறது. இந்த சாதித்த லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு அது பெருசாக தெரில, புரியுதா அவங்களுக்கு? அதான் 5 ஊர்கள் நல்லா தான் என்னடா வெங்காயம் நடந்துச்சு, அரசாங்கம் சீரியஸாக எடுக்கலை. உடனே நம்பி வந்த கூட்டமும் சரி நம்ம மயங்கலை இல்லை, அவங்க தானே மயங்கிறான்னு அவன் விட்டான். இப்பயும் பாருங்கள், 41 சாவை இன்னமும் பெருசாக எடுக்காத இந்த ஜனங்க, நீங்கள் அவனுடைய ரசிகர்கள் இருக்காங்களே, அவன் வீட்டில் சாவு நடந்தாங்க தெரியும். சார், இப்போ வந்து டிவிகேயோட ஃபியூச்சர் பாலிடிக்ஸை வந்து நீங்கள் நக்கீரன்ல ஒரு டைட்டில்லாம் போடணும் அப்படின்னா அது என்ன ஹெட்லைன்? ஃபியூச்சர் பாலிடிக்ஸா? அது ஃபியூச்சர் கிடையாதுன்னா அப்புறம் பாலிடிக்ஸ். சரி, ஓகே சார். அவங்கள பற்றி நீங்கள் வந்து ஒரு ஹெட்லைன் போடணும்னா என்ன போடுவீங்க ஃபியூச்சர் பாலிடிக்ஸில்? ஏன் இப்போ தான் தொடர்ந்து போட்டே இருக்கமே, என்ன பாலிடிக்ஸ் வேணும் உங்களுக்கு? என்ன பாலிடிக்ஸ்? அவங்களுக்கு பாலிடிக்ஸே இல்லைங்க. உண்மையிலே நல்லா பண்ணணும்னா அந்த பையனுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ்லாம் அவன் கேட்குற அளவுக்கு இல்லைங்க. அட்வைஸ்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. மரியாதையாக நடிக்க போகலாம். அதுதான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம், அதான் 200 கோடி வெயிட் பண்ணுதில்ல. நான் 200 கோடியை விட்டு வந்தேன். அது 200 கோடிக்கு பேசாமல் நடிக்க போகலாம் பேசாமல். ஏன்னா இப்போ இருக்கிற நடிகர், இப்போ கூட ஒரு படம் பார்த்தேங்க, ஓஜியா? ஓஜி. அந்த படம் பார்த்தேன். அப்படி வருவார், அப்படியே ஒரு இங்கே சல்லுன்னு போவார் வருவார். இது மாதிரி படம் நடிக்கலாம், பவன் கல்யாண் மாதிரி படம் நடிக்கலாம். மற்றபடிக்கு அரசியல்லாம் 0.